Welcome to Anoshara's Feathers. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஏற்காடு vlog. வெடிமணி கொலுசுக்குள்ள துடுக்கிற மனசுக்குள்ள சந்தோஷம் நிலைச்சிருக்க சாமி கிட்ட கேட்டிருக்கேன். ஹார்பின் பண்ட் இருக்குன்னா ஃபர்ஸ்ட் பண்ட் ஒரு பெண்ட் ஆமா ஹார்பின் பண்ட் வேற ஹார்பின் பண்ட் டக்குனு ஏறுது மேல. ஆமா தீரன் சின்னமலை வளைவு மொத்தம் 20 தான். இது ஃபர்ஸ்ட் கவுண்ட் பண்ணிக்கிட்டே வாங்க. அதுல போட்டுருக்குற உடனே வேகமா அரசு தாவரவியல் பூங்கா பொட்டானிக்கல் கார்டனா. ஆமாப்பா. மலைகளின் அரசனாகும் அரசு இளவரசி புகழ் அரசன். ஒரு மழை பெஞ்சா ஏற்காடு அப்படின்ற ஒரு ரெசார்ட்ல தங்கியிருக்கோம். ஸோ ரூம் டூர் பார்க்கலாமா? இது ரூம் பிரைவேட் ஸ்விமிங் பூல். எனக்கு இது ஏரியால பிடிச்சதே எனக்கு ஸ்விமிங் பூல் மட்டும் தான். இதுக்குள்ள ஒரு குட்டியூடி ஒரு ஜக்கூசி இருக்கு. அதுக்கப்புறம் சில்ட்ரன்ஸ் சமையா இருக்கு. ஆன் பண்ண பேரண்ட்ஸ் வந்து குளிக்க வரலனா பேரண்ட்ஸ் இங்க உட்கார்ந்து சில்ட்ரன்ஸ் எல்லாம் பண்றாங்க கூட பார்த்துக்கலாம். சோ இங்க ஒரு வாஷ்ரூம் இருக்கும், வெளிய ஹால்ல ஒரு வாஷ்ரூம் இருக்கும். அதுக்கப்புறம்
குட்டி ஃப்ரிட்ஜ் இருக்கு இங்க. ஃப்ரிட்ஜ் அது அதாவது இங்க ஆரம்பத்துல ரிங் ஒரு ஹேண்ட் இருக்கு. ஒரு பால் இருக்கு வாட்டர் இது ஒரு ஜக்கூசி. ஜக்கூசி இது இது ஜக்கூசி. அது ஜக்கூசி. இது வந்து ஒரு ஜக்கூசி தான் இருக்கு. பாருங்க. இது வந்து உட்கார்ந்து சூடா. இது சும்மா குழந்தைகளுக்கு குட்டியா நம்ம கையில நிக்கிற மாதிரி. இது வந்து ஃபவுண்டன். ஃபால்ஸ் மாதிரி. இது இப்ப நம்ம ஒரு சுவிட்ச் ஆன் பண்ண சொன்னா இந்த இடத்துல ஃபால்ஸ் வரும் ஜக்கூசி ஆன் ஆகும். இந்த தைரியமா லைட் ஷோ போறோமா? எல்லாம் சீக்கிரம் போட்டு கொடுத்தா நாங்கள் பூலில் கொஞ்ச நேரம் குளிச்சோம். குளிச்சுட்டு அப்புறம் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு இப்போ வந்துட்டு நாங்கள் லைட் ஷோ பார்க்க போகிறோம். முடிச்சுட்டு இங்கே நம்ம ரெசார்ட்லேயே கேம்ப் ஃபயர் இருக்குது. ஸோ அதையும் உங்களுக்கு அட்டன் இதான் போல இந்த ஸ்கை பார்க் தானே. ஸ்கை பார்க்ல தான் லைட்டிங்ஸ்னு சொன்னாங்க. ஏற்காடில் கிளைமேட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நாங்கள் ஏற்காடில் வந்துட்டு 3 days ஸ்டே பண்ணியிருந்தோம். ஃபர்ஸ்ட் டே நாங்கள் ரீச் ஆகிறதுக்கு ஈவினிங் ஆனதுனால அன்றைக்கி நாங்கள் வந்துட்டு எங்கேயுமே போகலை. ஈவினிங் வந்து லைட் ஷோ மட்டும் போய் வெளியே நின்று பார்த்துட்டு வந்துட்டோம். செகண்ட் டே வந்துட்டு நாங்கள் போட்டிங் போனோம். போட்டிங் போனதுக்கப்புறம் ஸ்கை பார்க்கும் ட்ராம்ப்ளின் பார்க்கும் நாங்கள் போனோம். ஸ்கை பார்க்கில் நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. அந்த ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் முடிக்கிறதுக்கு எங்களுக்கு செகண்ட் டே டைமே பத்தலை. அதனால நாங்கள் தேர்ட் டேவும் ரிமைனிங் ஆக்டிவிட்டீஸாக பண்ணோம். புது விதமாக டான்ஸ் மூமெண்ட்ஸா எஞ்சாடு நாளைக்கு வேண்டாம், நாளை மறுநாள் இப்ப ஆட போறோம் நாங்கள். ஓகே ஸ்டார்ட்.
தான் இந்த இடம் இருக்கிறது நிப்பாட்டினா போட்டிங் அது எங்களுக்குள்ள பார்த்துக்கோம். இந்த அங்கே இருக்கு இந்த இருக்கு ஒரு ரவுண்டு போயிட்டு போட்டிங் சின்ன ரவுண்டை கூட போகும்பா. நிப்பாட்டிடுற வண்டியை அங்கே இருக்குப்பா. எங்கே இருக்கு போட்டி? மோட்ரு போட்டுனா ஒரு ரவுண்டு போய் அடே ஹாய். இப்போ நாங்கள் போட்டிங் வந்திருக்கோம். போட்டிங் வந்துட்டு நாங்கள் வந்து மோட்டர் போட் பார்த்தோம். மோட்டர் போட் 2 hours வெயிட்டிங்குன்னு சொன்னாங்க. ஸோ அங்கிள் வந்துட்டு இப்போ ரோ பண்ணிட்டு இருக்காங்க. ரோ போட்டில் போயிட்டுருக்கோம். 15 minutes ரவுண்டு. என்ன வளரிக்கிட்டு இருக்க? ஆராதனா நீங்க ஏதாவது பேசுங்க. இங்கே பாரு பயத்தில் இருக்கா மரண ஆரா ஆரா அவ பயப்பட மாட்டேன். நீ வேற பயப்படுறியா? என்ன பாரு ஆரா ஆரா என்னைய பாரு. பயமா இருக்கா? லேடி சீட் அது என்ன லேடி சீட்? என்னங்க அது? 3 வீ பாயிண்ட் லேடிஸு ஜென்ஸு ரோஸ் கார்னர் இருக்கு. இல்ல வியூ பாயிண்ட்னா ரொம்ப டாப்ல இருந்து பார்க்குற மாதிரி இருக்குமா? சேலம் வீ அப்படியா? ரோட்டில் மேலே சேரவன் டெம்பிள் போகலாம். கோயில் அது பக்கத்தில் கரடி வீ பாயிண்ட் ஒன்று பார்க்கலாம். இல்லை எங்கனக்குள்ள பக்கத்தில் எது இருக்கு? அதெல்லாம் ஸ்கை பார்க்கு. ஸ்கை பார்க் கடைசி ஈவினிங் போய்க்கலாம் மதியத்துக்கு மேலே. அது விட்டு பீக்கு பார்க்கு பக்கத்தில் போயிட்டாங்க. அப்பா பீக்கு பார்க் தான் நம்ம சொல்லியிருக்கோம். பீக்கு பார்க் போகணுமா? ஓகே பீக்கு பார்க்கலாம் வேண்டாம். காலையில் நீ தானே அப்படியா? ஃபயர்ஸ் விளாடுறது ஓ 5 மணி நேரம் அங்கே ஸ்பெண்ட் பண்ணுறது. இங்கே ஏற்காடில் இருக்கிற ஸ்கை பார்க்கில் வந்துட்டு ஒரு கிளாஸ் பிரிட்ஜ் இருக்குது. அந்த பிரிட்ஜ் வந்து இந்த ரெசார்ட்லேருந்து பார்த்தாலே தெரியாது. கரெக்டாக அங்கேக்குள்ள கொஞ்சம் ஜூம் பண்ணி தெரியும். ஆனால் ரொம்ப ஹைட்டாக இருக்குது. பார்க்கவே பயமாக இருக்குது இங்கேருந்து. போட்டோ சைடை ஃபுல்லாக ஒன்று ஃபுல்லாக எடுத்துரு. இந்த கேம்ஸ் ஃபுல்லாமே இன்டர் கனெக்டட். ஃபஸ்ட்டு வந்துட்டு இப்போதான் தெரியுது ஏன் இன்சூரன்ஸுக்கு இது பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு இந்த சைக்கிள் போய் சைக்கிளில் இருந்து அந்த இடத்துல அந்த ஸ்லைடு இந்த வந்து அங்கல்ல அது லிஃப்ட், அந்த லிஃப்ட்டில் அது வந்து அப்புறம் எல்லாமே இன்டர் கனெக்டு. அதுக்கு அவ்வளோ பெரிய க்யூ நிற்கிது. அதுக்கு போகிறது கண்டிப்பாக 1 hour மேலே ஆகிடும் இந்த க்யூவில் நின்று. அதனால் முடிச்சுட்டு கடைசியாக வரலான்னு யோசிச்சிருக்கோம். ஒரு தடவை டிக்கெட் கொடுத்துட்டாங்க அப்படின்னா நம்ம எல்லா கேம்ஸும் கம்ப்ளீட் பண்ண முடியல அப்படின்னா அடுத்த நாளும் வந்து நம்ம இந்த டிக்கெட்ஸ் பத்திரமா கொடுத்துட்டோம் அப்படின்னா திரும்ப நம்ம விளையாடுவாங்க. நம்ம திரும்ப முடிக்காத விளையாண்டுக்கலாம். இப்போ நம்ம ஸ்கை பிரிட்ஜ் போகிறோம். ஸ்கை பிரிட்ஜ் போகிறதுக்கு நடந்து நம்ம போகலாம். அதே மாதிரி இந்த மோடா ஊஞ்சல் சேர் அப்படின்றது அந்த ஸ்விங் இருக்குல்ல, ஸ்விங்கை வந்துட்டு கயிறு கட்டி அமுச்சு விட்றாங்க. இங்கேருந்து மலை ஏறணும் நம்ம. அந்த கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. கிளாஸ் ஃபுல்லாகவே ஃபுல் கிளாஸு. கீழே பார்த்தா அகல பார்த்தாலும் இருக்கும். அதனால பயமாக இருக்குது. இதுதான் இதில் தான் இந்த ஸ்விங் மாதிரி இருக்குல்ல, இதில் தான் நம்ம மலை ஏறி அங்கே போயிட்டு அங்கேருந்து பிரிட்ஜு. தெரியலையே நயன் ஒன்லி. யார் யூஸ் பண்ணாங்க? நடந்து போயிடலாமா? எங்கே நடக்கணும்? தலைவர் போருக்கு கிளம்பி விட்டார். போருக்கு கிளம்பி விட்டார். என்ன இவ்வளோ வந்தது? ஜாலியாக உட்காந்துக்கலாம், ஒன்றும் இல்லை. ஊஞ்சல் ஆடுற மாதிரி நினச்சிக்கோ ரெடி. மேலே போய் மேலெலாம் கிளாஸ் பிடிச்சிக்கலாம் வரலாம். பாய் பாய். யாரா ரிவர்ஸில் போவோம். வரும்போது நல்லா இருக்கும். நான் தூங்கிடுறேன். நெக்ஸ்ட் நானா நெக்ஸ்ட் இந்த ஏதோ முன்னாடி எவ்வளோ நேரம் கழிச்சு கை காமிக்கிறேன். அவங்க ஏறி போய் பார்த்து வந்துட்டாங்கம்மா. டன் வச்சுக்கோ நல்லா வச்சுக்கோ.
கொஞ்சம் பத்திரமா கையில் எடுத்து வச்சுக்கிறேம்மா. வேண்டாம், நீ இப்போ இதிலே பாக்கெட்லேயே வை, அதான் பெஸ்ட்டு. சரி பத்திரமா. ஆரா பேபி ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைந்தா இதை சைடில் ஹோல்டு பண்ணிக்க, ஓகேவா? சும்மா ஏறி உட்கார், ஜம்ப், சும்மா ஏறுடா. நல்லா பின்னாடி நல்லா சாஞ்சுக்கோ, சாஞ்சு உட்கார் பின்னாடி, இதை ஹோல்டு பண்ணிக்க. சரி பாய் ஆரா பேபி. பின்னாடி நல்லா சாஞ்சுக்கோ, சாஞ்சு உட்கார். மொபைல் பத்திரம் அனோஸ். இங்கே எனக்கு இது வந்துட்டு ஜிப்லைன் ரோலர் கோஸ்டர். இந்த ஆரஞ்சு கலரில் இருக்குல்ல, இதில் எப்படி போகிறது பயமாக இருக்குது பார்த்தாலே. எஸ் அங்கே பார்த்தாங்க, வாங்க. ஃபீல் பண்ணிட்டே இருந்தேன், ஜாலியாக இருந்தேன் கூட. வா தள்ளி வா பாப்பு, பத்திரம் பத்திரம். இங்கே வா. நல்லா தான் இருந்துச்சு, சூப்பரா ஸ்லோவா வருது. ஆறாவது கரெக்டாக ஒரு இடத்துல மட்டும் கொஞ்சம் கீழே ஜாஸ்தியாக இருக்கும். அந்த இடத்துல மட்டும் ஆனா ரொம்ப பயந்துட்டான். அனோஸ்கோ பயமா இருக்கு, அழுதுட்டா கிட்டத்தட்ட. எங்கடா போறீங்க இப்போ? மேலே எங்கடா? எவ்வளோ உயரம்டா தானடா. லெஃப்ட் ஓட்டியே போ. என்ன இது? என்ன ஏறி கொஞ்சம் தான் முடிச்சுட்டாங்க. ரொம்ப அந்த இதில் வந்து ரொம்ப கம்மியான டிஸ்டன்ஸ். இல்லை, ஆக்சுவலாக நம்ம கெஸ் பண்ணிக்கிட்டே நடந்தோம்னா பயமா இருக்கு. சும்மா கேஷுவலா ஓகே அப்படின்ற மாதிரி போனோம்னா ஒன்றுமே இல்லை. எனக்கு வந்து அதே மாதிரி வர்ற வழியில அடுத்த ஸ்டெப்ஸ் மேலே போனீங்கன்னா பயமா தான் இருக்கும். ஒரு பிரேக் விட்டதுக்கப்புறம் கொஞ்சம் ஃபீல். இது ஒரு ரெஸ்ட் ஏரியா. ரொம்ப பயமா இருக்குன்னு சொல்லிட்டு வரல. அப்புறம் வெயிட்டிங் ஏரியா உட்காந்துட்டு அழுக ஆரம்பிச்சிட்டா நைட்டாக. ஸோ மம்மி யாரும் கீழே இருக்காங்க. கொஞ்சம் க்ரௌடாக தான் இருக்கு. அப்படியே போங்க. ஏய் ஆடாதப்பா, எனக்கு ஆடுது டாடி.
வீடியோ ஆன் பண்ணிக்கே இல்லையா? ஆன்ல தான் இருக்கு. அப்படி போட்டோ எடு. இங்கிட்டு இருக்கு. என் தைரியமா போயிட்டு இருக்கோம் மேல. யாரு நீங்க? பில்டிங். ஏமா? ஏய் அனுஷ்கா. யா மம்மி டேடி எல்லாம் உட்கார கூடாது. பை பை. போலாமா? போலாமா? டிக்கெட் வாங்கியாச்சா? இங்க சேர் இல்ல. டிக்கெட் நாங்க டிராம்பலின் பார்க் போறோம். அதோட சாக்ஸ் கண்ணாடில கழட்டி கொடுத்துரு. நான் அம்மாட்ட எப்படியோ கழட்டி கொடுத்துட்டேன். ஹேர் கிளிப்ல ரிமூவ் பண்ணிருங்க. ஹேர் கிளாஸ்ல ரிமூவ் பண்ணிருங்க. ஹேர் கிளிப் இப்ப நான் என்ன பண்ண தலைக்கு? வாட்ச் ரிமூவ் பண்ணுங்க. போயிட்டோம் பேபி. அங்கே போயிடுவா. என்னடா அது? நல்லா ஸ்பீட் பண்ணு நல்லா ஹைட்டு. சரி பரவாயில்ல. இதா பாரு அந்த அண்ணன் பண்ணுறான் பாரு. உடச்சிரு. போ. வாடா. இது போணும். போ, எது வேணா போ. எப்படி போகுது? அந்த அங்கிள்கிட்ட கேளு. அது அண்ணா போ. அந்த அண்ணாட்ட கேளு. வா நஸ்கல தைரியம் வா. வா. இங்க வரி. என்ன கிரீன் வந்துருச்சு அதுக்குள்ள? 20 minutes more. வா. எஸ் குட். கேட்டுக்க கரெக்டானா? பாரு நான் வரேன். நீ போ மேலே போ. வாடா. அவ்வளோதான். மேல ஒண்ணு இருக்கு. நான் அந்த பக்கம் போறேன். குடு. இந்த சொம்மி ஒரு குட்டி. இது என்னது? தெரியல என்ன பாரு. இதுல வருவா இல்ல பவுன்சிங். டாடி. சரிங்க டாடி. அம்மாடி. சூப்பர். நான் இதுல போறேன். ஏன் வருக மாட்டேங்குது? சரி வா பரவாயில்ல வா. அடுத்ததுல சூப்பர். நல்லா விளையாடிக்கணும். அவசரப்படாத, 2 தடவை விட்டுட்டு வா.
என்ன பண்ணுற ரன்னிங் ரேஸா? வா ஓடியா 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 கை கொடு. என்னடி உள்ள மாட்டிக்கிட்டா. ஏய் கொஞ்சம் நாட்டு விட்டு உள்ள தரை வந்துடும். தரையில இருந்துச்சேவா திரும்ப விழுந்துடாத, மேலே வா. அது ரெண்டும் ஈஸியா இருக்கு. ஏய் என்னாச்சு? பாதி போயிட்டு ஏய் வெளியில இது புடிச்சிட்டு வந்தாடா விழுந்துருவான். வா போலாம். எனக்கு இன்னும் ப்ளூ தான் இருக்கு. வேற ஏதோ ஒன்று பார்த்துருக்காங்க. இல்லை இல்லை இதான் பார்த்துருக்கா. எப்படி இருக்கு இந்த? ஆ கண்ணு தெரியாது. சும்மா ஏறி போ, சும்மா போ. இங்கிட்டு பாரு. எப்படி திறக்கிறது? லாக்கு எதுக்கு உங்களுக்கு? ஓ போகல போ. பார்த்துருக்கியா? இது இங்கே பாரு, இங்கே ஒரு பெட்ரூம் வியூ நல்லா இருக்குல்ல? அந்த பக்கம் அப்படியே இப்போ பார்த்துட்டே குளிக்கலாம் எட்ஜில். ஏடா ஆமாம். சரி வா வா கீழே வா. எப்படி எப்படி 10,000 பிடிக்கும், அது 12,500 அந்த மாதிரி. ஓ லிட்டர் தண்ணி சொல்லிக்க. 12,000. இது குக்குடா. ஆமாடா தங்கம். முடிச்சிடலாமா?